ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். Deuteronomy chapter 6 verse 23. Deuteronomy chapter 6 verse 23. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6:23 வாசியுங்கள். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கவனியுங்கள். இந்த வசனத்திலே 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். த்ரீஃபோல்டு ட்ரூத், 3 விதமான சத்தியம் அல்லது உண்மை அடங்கியிருக்கிறது. முதலாவதாக brought us out, அப்படியானால் அழைத்து கொண்டு போய், எங்களை அழைத்து கொண்டு போய். இங்கிலீஷில் brought us out, எங்களை அழைத்து கொண்டு போய். இரண்டாவதாக brings us, கவனிங்கள், brings us, அழைத்து கொண்டு போய் எங்களை அந்த வசனத்திலே கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா brought us இருக்கும். அடுத்தபடியாக brings us இருக்கு. bring us, எங்களை கொண்டு வந்து, bring us, brought us, bring us. மூன்றாவது ஆணையிட்டு கொடுத்த, அப்படியான swear unto fathers, பிதாக்களுக்கு, வசனத்திலே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு. நீங்கள் 3 காரியத்தை நான் இந்த காலை வேளையிலே முக்கியப்படுத்துகிறேன். முதலாவது brought us out, எங்களை அழைத்து கொண்டு போய். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய வசனத்தின்படி 400 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். ஏறக்குறைய 430 வருஷங்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். ஆனால் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லும் பொழுது முக்கியமான வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். நோ மோர் ஸ்லேவ், அடிமைகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள்? அடிமைகளாக காணப்பட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே, பாவ உலகத்திலே, they were under slave more than 400 years. அதுல நோ மோர், இனிமே அப்படி இல்லை என்று கர்த்தர் அவளோடு பேசினார். அதே வசனத்தை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லும் பொழுது brought us out, எங்கிருந்து? அடிமைதனத்திலிருந்து. நோ மோர் threat of task master. கவனிங்கள், ஆலோட்டிகள் இருந்தாங்க. வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எகிப்திலே டாஸ்க் மாஸ்டர்ஸ், threat of task masters, ஆலோட்டிகள். இதெல்லாம் செய், இப்படியெல்லாம் செய், இன்றைக்குள்ள இவ்வளவு வேலை முடிக்கணும்னு சொல்லி there are appointed cruel threat of task masters. நீங்கள் ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப கஷ்டமான. ஆலோட்டிகளாக இருக்கிற காலத்திலிருந்து நோ மோர், இனிமே எந்த விதமான டாஸ்க் மாஸ்டர்ஸ் கிடையாது என்பதை அழைத்து கொண்டு போய் brought us out,
எங்களை வெளியே அழைத்து கொண்டு வெளியே அந்த இடத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வராரு. அதனால்தான் நோ மோர் என்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். நோ மோர் சிக்கனிங் ஹீட் ஆஃப் பிரிக்லின்ஸ். அப்படியானால் அந்த வெயிலின் கொடுமை இனிமே கிடையாது. ஹீட் ஆஃப் த சன், ஏதோ ரொம்ப நிழல்ல வேலை இல்லை. செங்கல் சூளைன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு சூடா இருக்கும், ஹீட்டா இருக்கும். அதிலிருந்து ஹியர்ஆஃப்டர் நோ மோர். அது மட்டுமல்லாமல் நாட் a hoop left behind. ஆதியாகமம் 10:26 ஒரு குளம்பாகிலும் பின் வைக்கப்படவில்லை. ஒரு குளம்பாகிலும், அதாவது யாத்திராம் 10:26 நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். எக்ஸோடஸ் சாப்டர் 10 verse 26 நீங்க படிச்சீங்கன்னா not a hoop left behind. எந்த விதமான ஒரு குழம்பு, நல்ல வார்த்தை, அந்த உச்சரிப்பை கவனிங்கள். குழம்பல்ல, குழம்பு, குழம்பு பின் வைக்கப்படுவதில்லை. யாத்திராகமம் 10:26. எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு போதும். நீங்கள் அடுத்தது நோ மோர் grovening. அப்படியானால் தலை குனிந்து இனிமேல் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதனத்தில் இருக்கிற காலகட்டத்தில் they were stooped down, அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஏன்னா there were lot of task masters, நிறைய ஆளோட்டிகள் காணப்பட்டார்கள். அதனாலே அடுத்தது நோ மோர் ஷேம் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தினுடைய வெட்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். நோ மோர், இனிமே இல்லை. No more slave, no more taskmasters, no more heat of the sun, not a hoop left behind. ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் டோட்டல் டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. நன்றாக கவனிங்கள், அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். உபாகமம் 6:23 என்ன வசனம்? எங்களை அழைத்து கொண்டு போய். அப்படியானால் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே, விடுதலைக்குள்ளே வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்திலே அநேக குடும்பங்களுக்காக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஜபிக்கிறார்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம், அந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டீரா? அப்படியானால் ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை என்று சொல்லும் பொழுதும் உங்க குடும்பத்திலோ, நம்முடைய குடும்பத்திலோ, என்னுடைய குடும்பத்திலோ ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. எல்லாருக்கும் வேண்டிய ஒரு முழு விடுதலை, டோட்டல் டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையிலே ரொம்ப நிர்விசாரமாக இருக்கலாம், டூ மச் அப்படியே லெத்தார்ஜிக், ரொம்ப நிர்விசாரமாக அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க பிள்ளைகள். அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லாரையும் ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. அப்படியானால் முற்றிலும்
total deliverance from Egypt. இந்த உலகமாகிய இந்த எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். brought us out. எங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. brought us. அதுபோல இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்திலே யார் யார் வீட்டில் இன்னும் முழுமையான ரட்சிப்பு காணப்படாமல் இருக்கிறதோ, யார் யார் இன்னும் முழுமையாக கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, எல்லாரையும் கர்த்தர் தன்னுடைய வலைக்குள், நெட்டுக்குள், தன்னுடைய சித்தத்துக்குள், தன்னுடைய அனாதி தீர்மானத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பார். அதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும், கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், கர்த்தாவே என் குடும்ப சூழ்நிலை அறிவீரையா, என் பிள்ளைகளுடைய நிலைமை அறிவீரையா, என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷனுடைய நிலைமை, பிள்ளைகள சூழ்நிலையெல்லாம் அறிவீரே, எல்லாரையும் உடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வாரும். எல்லாரும் வசனத்துக்கு கீழ்ப்படிய, எல்லாரும் உலகமாகி எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்பா இன்ப கானான் ஆகிய பரம எருசலேமுக்கு நேராக தங்களுடைய ஓட்டத்தை குடும்பமாக ஓட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதில் நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள. brought us out. அதாவது இந்த இடத்துல எங்களை அழைத்து கொண்டு போய் அதை தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படியானா பிரிங், கொடுக்கும்படி, பிரிங் அஸ், கொடுக்கும்படி, கொண்டு வா, அது கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்றான்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். எங்களை அவ்விடத்திலிருந்து சொல்லிட்டு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு, வாசிங்கள் அந்த வசனத்தை, நமக்கு வாசிங்கள். 6:23. சரி, சோதரம் 6:23. அல்லேலூயா. 26. அல்லேலூயா. எங்கள் மிருகஜீவன்களும், நான் சொல்ற வசனம் ஆதி உபாகம் 6:23. சரி, 23. சரி, 3 நாள் மட்டும் ஒருவரை. சரி, நான் படிக்கிறேன். உபாகமும் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி, இங்கிலீஷ் பைபிள் bring us, நமக்கு கொடுக்கும்படி. அப்படியானால் தேவன் எதையெல்லாம் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கும்படி அல்ல, நாட் இன் சிங்குலர் பட் இன் ப்ளூரல், பன்மையிலே நமக்கு கொடுக்கும்படி, உங்க குடும்பத்துக்கு கொடுக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி, உங்களுடைய புருஷன் மனைவி ஆகிய உங்களுக்கு 2 பேருக்கும் கொடுக்கும்படி, குடும்பத்துக்கு பிள்ளைகளோடு கொடுக்கும்படி தேவனுடைய காரியங்கள் அவருடைய கரத்தில் ஏராளம் காணப்படுகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அவர்களுக்கு கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க பண்ணினார். அதெல்லாம் சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அங்கே எல்லாமே காணப்பட்ட பாலும் தேனும், அது மட்டுமல்லாமல் திராட்சை, வைன் அண்ட் கான், அதாவது திராட்சை ரசமும் வார்கோதுமையும் எல்லாமே அங்கே பிளென்டி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லும் பொழுது ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளென்டி, செழுமையும் அது மட்டும் ஏராளமாகவும் தாராளமாகவும் காணப்பட்டது. இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படி அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதுபோல நமக்காக
ஒரு தேசம் காத்து கொண்டிருக்கிறது. இன்ப கானானாகிய பரலோகம். இன்ப கானானாகிய பரலோகத்திலே கர்த்தர் கொடுக்கும்படி உங்களையும் என்னையும் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி ரட்சிக்கப்பட வைத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்து கர்த்தர் நம்மை முன்னேறி போக செய்து கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியெல்லாம் இடுக்கமான கஷ்டமான வழி. ராக்காலமும் பகற்காலமும் 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அதுபோல இந்த உலகமாகிய இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கரடு முரடான நிலைமைகள், நம்ப முடியாத சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி இரத்தத்தால மூடிக்கொண்டு சீக்கிரமாக இருக்கிற அவருடைய இன்ப கானானுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். ஏன் காரணம் என்ன? வசனத்திலே 3ஆவதாக கடைசியாக ஸ்வர் ஆணையிட்டு, அந்த 23வது தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த தேசத்துக்கு தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தமாக கொடுத்த தேசத்தை அவர்கள் அப்படியே நம்பி முன்னேறி போய் கொண்டிருந்தார்கள். நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ஹீப்ரூ ரேஸ் பிகினிங் த ஃபாதர், விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் நேஷன், அந்த எபிரேய வம்சத்துடைய மூல தகப்பனாகிய ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். ஈசாக்கோடு, யாக்கோபோடு. அதனாலே நீங்களும் நானும் யோசேப்பு அதனால்தான் சொன்னா தன்னுடைய மரண தருவாயில் என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. என் எலும்புகளை இவ்விடத்தில், ஆதியாகமம் கடைசி அதிகாரம் ஒரு 4 வசனம், கடைசி 4 வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அங்க போய் சேர்ப்பீர்களாக. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனத்துல இருக்கிறது. நன்றாக அவன் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான், என்னுடைய எலும்புகள் என்று சொல்லி அங்க கொண்டு போங்கன்றான். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அதை நன்றாக உணர வேண்டும். வசனத்தை வாசிப்போமானால் ஆதியாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல நீங்களும் நானும் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் கடைசி அதிகாரத்திலே வாசியுங்கள் முடியுமானால், தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக, என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பை இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணையிட்டுக் கொண்டான். ஆணையிட்டு கொண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அந்த தேசத்திலே கொண்டு போய் வையுங்கள். கர்த்தர் நமக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுபோல தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி எதெல்லாம் கிருபையின் காலத்தை கொடுக்கிறார் என்பதை நம்பி விசுவாசிக்க வேண்டும். We have to believe. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, முறுமுறுத்தல், அவர்கள் அந்த லீடர்ஷிப்புக்கு விரோதமாக நடந்த விதம், அந்த லீடர்ஷிப்புக்கு விரோதமாக ஆரோனுடைய குமாரர்கள் அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மிரியாம், இப்படிலாம் சில சம்பவங்களை பார்க்கும்பொழுது they are against leadership.
எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனாலும் தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அதுபோல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மளுடைய பிதாக்களுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாற்றி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நல்ல ஆழமான வார்த்தை. நியூ ஜெனரேஷன், புதிய புதிய வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள், நம்முடைய forefathers in spiritual side, ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நமக்காக ஜெபித்த தாய் தகப்பன், எல்டர்லி பீப்புளெலாம் நமக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு இடத்திலே கர்த்தர் என்ன ஆணையிட்டு கொடுத்தாரோ அதையெல்லாம் நியூ ஜெனரேஷன் ஆகிய புதிய வம்சமாகிய நம்மளிடத்திலே கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை நீங்களும் நானும் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேர்கிட்ட என்னென்ன சொன்னாரோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தர் செய்து காண்பித்தார், நடப்பி. He demonstrated the promises. சொன்ன அந்த வார்த்தைகளை, நம்பக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுபோல தேவன் இப்பொழுது இருக்கிற கிருபையின் காலத்திலே பிரசன்ட் ஜெனரேஷன் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால், நம்முடைய forefathers, அதை மனைவி வீட்டு பக்கமோ புருஷன் வீட்டு பக்கமோ தாய் தாப்பன் வீட்டாரோ எதெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அதை நம்பி விசுவாசி. 3 காரியத்தை இந்த காலை வேளையிலே நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த உபாகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே brought us out, brought us, bring us, swear unto fathers, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஒரு சூழ்நிலை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வாசியுங்கள். Faithful is he that calleth you. Faithful is he that calleth you. 1 தெசலோனிக்கேயர் 5:23 அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதாவது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அடுத்த வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அதாவது அப்படியே செய்வார். faithful is he that calleth you. உங்களை அழைக்கிறவர். அப்படியானால் அழைத்தவர் அல்ல, அழைத்து கொண்டே இருக்கிறார். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஒவ்வொரு வம்சத்திலிருந்து கர்த்தர் புதிய புதிய ஆத்மாக்களை தம்முடைய சித்தத்தின்படி brought us out, bring them into the fold of God. அவருடைய மந்தைக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒவ்வொருவரையாக அழைத்து கொண்டு அவர் நம்மை மகிமையுள்ள சன்னிதானத்திலே வழுவாதபடி மாசற்றவர்களாக காணப்படும்படி கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த 3 காரியத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. brought us, bring us, swear unto fathers. 3 வார்த்தை அந்த இங்கிலீஷ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா தெரியும். brought us out, brings us, bring us. 3வது swear unto fathers, swear unto father, அதாவது பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய பிதாக்கள், நம்முடைய வம்சத்துள்ள ஏற்கனவே உள்ள பழைய மூதாதையர்களுடைய காரியங்களுக்கு வாக்காக கர்த்தர் பேசியிருப்பார், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் இந்த கிருபையின் காலத்திலே பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நாட் ஒன்லி ஃபார் இஸ்ராயல்,
now even unto the Gentile also. ஆனால் என் நம்பி விசுவாசிகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், படைக்கிறோம். அப்பா அப்பா, நீர் எங்களோடு பேசி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி brought us out, bring us, அது மட்டுமல்லாமல் swear unto the fathers. அன்பான கர்த்தாவே, இந்த 3 குறிப்பை எங்களை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து, அப்பா பிதாக்கள் எங்களுடைய எல்டர்லி பீப்புளுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோடு நீர் பேசினபடினால அவர்களுக்கு என்னென்ன ஆணையிட்டு கொடுத்தீரு என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீர் ஆணையிட்டு கொடுத்த எங்களுடைய முற்பிதாக்களுடைய சூழ்நிலை நிமித்தம் இன்றைக்கு இந்த நியூ ஜெனரேஷனை நீர் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி அவளை சந்தித்து உடைய அநாத தீர்மானத்தின்படி வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளோடு இருந்து Praise the Lord, hallelujah, Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். glory, மகிமை மகிமை கட் பண்ண சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, Jesus, hallelujah, ஆமென்.